கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் வாஸ்து தோஷம் ஏற்படாது என்பதை பற்றி தான் விரிவாக சொல்ல போகிறேன். வாஸ்து தோஷம் என்றால் இந்த திசையில் இது இருக்கணும், இந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்கிறது. வீட்டில் உள்ள சில விஷயங்களால் கூட வாஸ்து தோஷம் ஏற்படும். இது தெரியாத விஷயமாக இருக்கப்படுகிறால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை இந்த பதிவில் நான் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய குருநாதரை பண்ண வணங்குறேன். ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மா தெய்வன மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன திமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். குறிப்பாக வாஸ்து பார்க்கும்பொழுது முதல்ல இடம் நல்ல இடமா இருக்கணும்னு பார்ப்பாங்க. செவ்வகம் இடமா இருக்கணும், சதுர இடமா இருக்கணும்னுவாங்க. முக்கோணமாக இருக்கக்கூடாது, நீள்முகமாக இருக்கக்கூடாது, நீள அகலம் குறைஞ்சிருக்கக்கூடாது, ஈசானியம் வளர்ந்துருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வீட்டை கட்டிடுவாங்க. வீட்டில் எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்கணும்னு வாஸ்து பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அக்னி மூலையில் அடுப்புங்கரைன்னு சொல்லக்கூடிய கிச்சன், சமையலறை அங்கே அமைச்சுப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய நைருதி மூலையில் அந்த வீட்டுடைய உரிமையால் தங்கக்கூடிய அறை அமைச்சுப்பாங்க. வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் அவங்க எந்த மூலியமாக வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அதுக்குண்டான பொருட்கள் இதெல்லாமே வச்சுப்பாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக் பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கூட அந்த வாயு மூலையில் அமைச்சுப்பாங்க. ஈசான மூலையில் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுக்கணும் இருந்தால் அது கொடுப்பாங்க. ஸ்டடி ரூமாக வச்சுப்பாங்க, படிக்கிற ரூமாக வச்சுப்பாங்க, அல்லது பூஜை ரூமாக வச்சுப்பாங்க. மத்திய பாகத்துலேயும் பூஜை ரூம் வச்சுப்பாங்க. கிழக்கு பார்த்தா மாதிரி சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சுப்பாங்க. இது மாதிரிலாம் தான் வாசல். கதவு வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும், ஜன்னல் வந்து இரட்டைப்படையில் இருக்கணும். இதெல்லாம் வாஸ்து பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே கரெக்டாக அமைச்சுப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. எல்லாமே பண்ணிட்ட பிறகும் அவங்க சொல்கிறது என்னான்னு கேட்டால், நான் வாஸ்து நிபுணரை வர வச்சு தான் பண்ணேன், வீடை கட்டினேன், எங்கெங்கே என்ன இருக்கணுமோ அங்கே தான் வச்சேன், தெற்குலேருந்து வடக்கு பார்க்குற மாதிரி தான் பீரோ வச்சேன், குபேர மூலையை பார்த்து எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வருவாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை கேட்டால், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, பண தட்டுப்பாடாக இருக்குது, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, எங்களுக்கு தெரியாமல் வாஸ்துவில் குறைபாடு இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. அப்போது என்னன்னு பார்த்தா, அப்போது வாஸ்து குறைபாடுகள், வாஸ்து தோஷம்னா இது மட்டும் இல்லை. அந்த வீட்டில் முதல்ல வாஸ்துன்னா யார்? அவர் பூமி பாலகன் தான். எப்படி செவ்வாய் வந்து பூமி பாலகனோ, அந்த பூமியில் பிறந்த பூமாதேவி அந்த பாலகியோ பூமி பாலகின்னு சொல்லுவாங்க. அவள் தான் அந்த லக்ஷ்மியோட அம்சமானவர், பூமாதேவின்னு சொல்லப்படுவாங்க அவள். அதே மாதிரி தான் இந்த பூமிக்கு சொந்தமானவர் வாஸ்துன்ற பகவான். அவருடைய வரலாறு இன்னொரு பதிவில் சொல்கிறேன். அப்போது இந்த வாஸ்து பகவான் வந்து பூமிக்குரியவர் தான். அந்த பூமிக்குரியவர் வந்து பூமிக்குரியன்னா என்ன? நம்ம உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தானே மெயினாக சொல்லப்படுது, தங்குறது. அப்போ அதுக்கு தானே வாஸ்து. அதனால தானே வாஸ்து பகவானை பார்க்குறோம். இது இல்லாமல் என்ன பண்ணுறோம்? வாஸ்து பகவான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வீடு கட்டக்கூடாது, முகூர்த்தம் வைக்கக்கூடாது, வீரத்தை கட்டக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. அவர் எழுந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தாம்பூலம் தரிக்கும் போது தான் பண்ணணும். அவருடைய வயிறு பாகத்தில் தான் வாசல் விடணும். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரத்தில். இதெல்லாம் கூட கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பழைய பொருட்கள் அப்படியே இருக்கும். பழமையான பொருட்கள், பேக்கு, பழைய பேருக்கு, ஐயோ இது எங்கள் அம்மாது, எங்கள் அப்பாது, எங்கள் தாத்தாது, எங்கள் பாட்டிது அப்படின்வாங்க. அதை அப்படியே வச்சுன்னே இருப்பாங்க. அது கிழிஞ்சு போயிருக்கும், தைக்காமல் இருக்கும். அதை உதறி தைத்து வைக்க வேண்டும். பழசாக இருந்தால் அதை புதுசு பண்ணி வைக்கணும், பாலிஷ் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி கட்டில் உடைந்திருந்தாலும் அதை சரி பண்ணி வைக்கணும். நாற்காலி உடைந்திருந்தாலும் அதை சரி பண்ணி வைக்கணும். தட்டுமுட்டு சாமான்கள் உடைந்திருந்தாலும் அதை சரி பண்ணணும். சரி பண்ண முடியலன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடணும், வெளியே போட்டுடணும். அதுக்கு தான் வராங்களே பழைய பேப்பர்காரங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட போட்டுடணும். வீட்டில் அது மாதிரி வச்சுக்கவே கூடாது. ஓடாத ஃபேன் இருக்கக்கூடாது, ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அயன் பாக்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ரிப்பேராகவே இருக்கும் வீட்டில். அதை சரி பண்ணாமே இருப்பாங்க. அப்போ எப்படி வாஸ்து குறைபாடு இல்லைன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் குறைபாடு தான்.
அப்போது இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணால் அந்த வாஸ்து குறைபாடு சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் அவங்க எது பண்ணாலும், ஒரு பூஜையை போட்டாலோ ஒரு யாக வளர்த்தாலோ கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இல்லை நீங்கள் பூஜை போடணுன்னு அவசியம் இல்லை, யாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சுத்தபத்தமாக இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு அடிக்கடி துணியை துவைச்சி வச்சுக்கணும். துணியை அலங்கோலமாக போடக்கூடாது, மடித்து வைக்கணும். துவைச்ச துணியை காய வச்சு மடித்து வைக்கணும். அழுக்கு துணி அப்படியே இருக்கக்கூடாது, அழுக்கு பாத்திரம் அப்படியே இருக்கக்கூடாது. இதெல்லாமே வாஸ்துவோட குறைபாடு தான். அதனால் உங்கள் வீட்டில் தானே இருக்குது, இருக்கிற இடம் தானே அது. அதனால் இதெல்லாமே இருந்தாலே அந்த வாஸ்து தோஷம் தான் ஏற்படும். அப்போது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் அப்பப்போ சரி பண்ணிட்டு வரணும். வாசல் எப்போ சுத்தமாக வச்சுக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைக்கணும், மாலையில் விளக்கேற்றி வைக்கணும். இந்த இரு வேளையும் விளக்கேற்றி வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். தினந்தோறும் கோலம் போட்டு வரணும். அமாவாசை அன்னைக்கு மட்டும் போட வேணாம், மற்ற நாளில் கோலம் போட்டுட்டு வரலாம். இதெல்லாம் கடைபிடிச்சு வரணும். வாசலுக்கு நிலைக்கதை அப்பப்போ தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்கணும். மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கணும். இப்போலாம் யார் பண்ணுறாங்க? இப்போது பிளாஸ்டிக்கில் வாங்குறது ஒட்டி வச்சுக்கிறாங்க. அப்போலாம் மஞ்சளில் தடவி குங்குமம் போட்டு வைப்பாங்க. அதுதான் செய்யணும். அதுதான் முறையான விஷயமாக சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் உண்மை தானே, பொய் தானே. டூப்ளிகேட், ஒரிஜினல் தான். அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் வாஸ்து தோஷம் இல்லாமல், வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு மங்களகரமாக இருக்கும். கிரகலட்சுமின்ற கூடிய அந்த மகாலட்சுமி தங்குவா. அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது இல்லாமல் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாலோ, இது மாதிரி ஓட்டை ஒடிச்சல் இருந்தாலோ அதெல்லாம் ஒதுக்கி போட்டுடணும். அதுதான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய பேப்பர்லாம் வந்தாலே சேர்த்து உடனே போட்டுருவாங்க. இரும்பு, தகரம், பித்தளை, அலுமினியம், எப்பேற்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் அது அனுபவிக்காத பாத்திரமாக இருந்தால் உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படியே இருக்கக்கூடாது. அதெல்லாமே சாபம் விடுமா. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன யூஸ் பண்ணல, என்ன பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படி தான் நினைக்குமா. எந்த ஒரு பொருட்களாலும் அதுக்கும் உயிர் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஜடப்பொருளாக இருந்தாலும் அதுக்கும் உயிர் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். யூஸ் பண்ணால் பயன்படுத்திட்டு வரணும். அப்போ தான் அது நம்ம வீட்டில் நம்ம வாஸ்து பிரகாரம் வீடு இருந்தால் கூட இந்த பயன்படுத்திட்டு வந்தால் தான் இந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கி வளமான வாழ்வு அமையும். கிரகலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி வீட்டில் தங்குவா. உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க இப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத தூசி தொட்டு கருப்பு மூளை முடுக்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாமே கூட வாரத்தில் ஒரு நாள் சுத்தம் பண்ணி மஞ்சள் நீரில் கல் உப்பு போட்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அதை வீடு முழுவதும் தெளித்து வரணும். மூளை முடுக்கெல்லாம் தெளித்து வரணும். வீட்டில் பொதுவாக தெளிச்சிடக்கூடாது. மூளை முடுக்குன்ற போது கதவுக்கு பின்னாடி 2 சுவர்களும் சந்திக்கும் இடம், இதுதான் மூளை முடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் தெளிச்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாஸ்து தோஷம் நீங்கும். இது இல்லாமல் இந்த பதிவில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கிண்ணத்திலே சுத்தமான கிண்ணம், அது உபயோகப்படுத்தாத கிண்ணமாக இருக்கணும், அதாவது எச்சில் படாத கிண்ணமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வேப்பெண்ணெய், அந்த கிண்ணம் முழுவதுமாக நிறைஞ்சிக்கிற மாதிரி வேப்பெண்ணெய் அதில் வைத்து, அந்த வேப்பெண்ணெயை எல்லார் வீட்லையுமே அந்த லேப்னு சொல்லுவாங்க, மேலே அந்த மேலே வீட்டுக்கு மேலே செவரு இது வச்சுருப்பாங்க. அதில் தான் சாமான்லாம் தூக்கி போடுவாங்க. வேண்டாதெல்லாமே அங்கே தான் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்கணும். அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி வைக்கணும். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடணும். அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில், வீட்டுடைய தென்மேற்கு மூலை, அந்த மூலையில் இந்த கிண்ணத்தில் வேப்பெண்ணியை ஊற்றி அங்கே வைக்கணும். அது வச்சு வாரம் இப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க. அதுதான் முக்கியமான, எல்லாத்துக்கும் உகந்த இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு, தீய சக்தி வளர்க்குறதுக்கு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் உகந்த நாளாக சொல்லப்படுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து கொட்டிட்டு, கால்படாம இடத்துல கொட்டிட்டு வேறு வேப்பெண்ணை மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரணும். இதை பண்ணிவிட்டு வரணும். அதே மாதிரி மூளை முடுக்கெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணீர், உப்பு, பச்சை கரும்பு கலந்த தண்ணீரை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் தெளிச்சிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த வாஸ்து குறைபாடுகள், வாஸ்து தோஷம் நீங்கி கிரகலட்சுமி, மகாலட்சுமின்றவ கிரகலட்சுமி தான். கிரகத்தில் வீட்டில் கும்பிடும்போது அவன் கிரகலட்சுமி தான். வெளியே கோயிலில் போய் கும்பிடும்போது மகாலட்சுமி. அப்போது அந்த கிரகலட்சுமி நல்லா இருந்தால் தான் அவங்க இருக்கிற கிரகமும், அந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய வீடும் நல்லாயிருக்கும். அதனால் கிரகலட்சுமி வணங்கிட்டு வரணும். கிரகலட்சுமியை வீட்டுக்கு உள்ளே மாட்டி நீங்கள் வெளியே போகும்போது அந்த கிரகலட்சுமியை பார்த்து விட்டு போகிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம், வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நீங்கிடும். பெருசாக பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாஸ்து நிபுணம் கூட்டின்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். இதுக்கு மீறி பெரிய பிரச்சனை இருந்தால் தான் அப்போ தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் வழியை. அது வரைக்கும் நீங்களே இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா தோஷமும் விலகி உங்கள் கிரகம் சுபீட்சமாக இருக்கும். அந்த வீடும் நல்லாயிருக்கும். கிரகலட்சுமி
பரிபூர்ண ஆயுள் உங்களுக்கு கிடைச்சி நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.